வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். அதுவும் ஒரு போண்டா ரெசிபி. இதுக்கு மாவு நம்ம தேடி அலையணும்னு அவசியமே கிடையாது. சோடா உப்பும் தேவையில்லை. வீட்டில் இருக்கிற மாவை வச்சு உடனுக்குடனே நம்ம செஞ்சு கொடுக்குறமான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம இட்லிக்கு மாவை அரைப்போம் பார்த்தீங்களா, அப்போவே நம்ம மாவை உடனுக்குடனே எடுத்து வச்சுக்கணும். எப்படி நம்ம வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் இட்லிக்கு அரைக்க தான் செய்வோம். அந்த மாவை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. புளிக்க வைக்கிற தேவையில்லை. அதில் நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா நறுக்கி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மல்லி இலை அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 1/4லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வாசனைக்காக போட்டுக்கோங்க. போட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு வாசனைக்காக. இஞ்சி விருப்பப்பட்டால் நீங்கள் இஞ்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். துருவி சேர்த்துக்கோங்க இஞ்சி விருப்பப்பட்டால். நான் பெருங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆப்ப சோடா சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. பொஸ்ஸுன்னு வரும் உங்களுக்கு போண்டா. இது நம்ம டக்குன்னு மாவை அரைச்ச உடனே நம்ம செஞ்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதுக்கு நம்ம ரவை மைதா எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. புளிக்க வச்சாதான் நமக்கு பைண்டிங்காக ரவை மைதா சேர்க்கணும். இதை நம்ம அப்பைக்கப்பையே செய்கிறதுனால ஆப்ப சோடாவும் தேவையில்லை, மாவும் வேறு எந்த மாவும் தேவையில்லை. அதை அப்படியே நம்ம கரண்டியில் எடுத்து நல்ல எண்ணெயை காய வச்சுட்டு அதில் அப்படியே நம்ம ஊற்றி எடுத்துருங்க. செமையாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்கும். டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே நம்ம போய் மாவு இல்லையே நம்ம நினைக்க தேவையில்லை. நம்ம எப்படினாலும் வாரத்துக்கு 2 நாள் 3 நாளைக்கு இட்லி மாவும் அரைக்கத்தான் செய்வோம். அரைச்ச உடனே நீங்கள் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். இந்த போண்டா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இதை நல்லா வெந்த உடனே திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வெந்து கொடுக்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்குனாலும் வரணும். இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரட்டும். இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுருங்க. பிள்ளைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு முறுமுறுன்னு இருக்கும். எண்ணெயெல்லாம் குடிக்காது. ஏன்னா நம்ம மாவு இட்லி அரைச்ச உடனே நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, இட்லி மாவுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா வேணால் நீங்கள் அரிசி மாவு போட்டுக்கோங்க. சில பேர் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிருவாங்க. அப்படி இருந்துச்சுன்னா வேண்டாம். கொஞ்சம் 2 ஸ்பூன் மாவு போட்டுக்கோங்க, அரிசி மாவு தேவைப்பட்டா. இல்லாட்டி நம்ம அப்படியே செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் குடிக்காது உங்களுக்கு. மிச்சம் இருக்கிற மாவையும் இதே போலேயே அது கொஞ்சம் நான் பெருசாக ஊற்றினேன். இது குட்டி குட்டியாக ஊற்றிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா பொசுன்னு வருது பாருங்கள். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். குட்டியாகவும் ஊற்றிக்கலாம், பெருசாகவும் ஊற்றிக்கலாம். இதையும் இதே போல் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துட வேண்டியதுதான். முக்கியமாக நம்ம பேக்கிங் சோடா போட தேவையில்லை. தயிரும் தேவையில்லை. ஊற வைக்கணும்னு அவசியமும் கிடையாது. டக்குன்னு அரைச்ச உடனே செஞ்சு கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துருங்க. அருமையான இட்லி மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.